சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் அழகிய மலைநகரமாகும். இயற்கை அழகு நிறைந்த இடமாக இது விளங்குகிறது. ஏரியும் காடும் இந்த இரண்டு சொற்கள் சேர்ந்து ஏற்காடு என்ற பெயர் உருவானது. இது அழகான இயற்கை நிறைந்த இடமாக இருக்கிறது. குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் அருவிகளும் ஓடைகளும் ஏரிகளும் சூழ்ந்த இந்த மலைநகரம் பார்ப்பவரை மெய்மறக்கச் செய்கிறது. குளிர்ந்த தட்பவெப்ப நிலையும் வளமான நிலத்தையும் கண்ட ஆங்கிலேயர்கள் ஏற்காட்டை பயிர் செய்கைக்கு ஏற்ற இடமாக கருதினர். ஏற்காட்டை அடைய ஆங்கிலேய அரசு 22 கொண்டை ஊசிகள் வளைவுகளைக் கொண்ட மலைச்சாலையை அமைத்தது. 1820ஆம் ஆண்டு முதல் ஏற்காட்டில் காப்பி வளர்ப்பு தொடங்கியது. இதனால் பலர் இங்கு வந்து தோட்டங்களை அமைத்தனர். ஐரோப்பிய தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் வேலைக்காரர்கள் சேர்ந்து ஏற்காட்டில் ஒரு சிறிய கிறிஸ்தவ சமூகம் உருவானது. பஞ்சமிகள் ஏற்காட்டிற்கு வந்து குடியேறினர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தனர். மக்கள் தங்கள் சொந்த செலவில் கோவில்மேடு நிலத்தில் ஒரு சிறிய ஆலயத்தை கட்டினர். அருள்பணியாளர்கள் கிறிஸ்துவர்களை சந்திக்க வரும்போது ஐரோப்பிய தோட்ட முதலாளிகளின் பங்களாக்காவில் தங்கினர். இதனால் ஏற்காட்டில் ஒவ்வொரு வருடமும் புது புது பங்களாக்கள் தோன்றின. மலேரியா காரணமாக ஐரோப்பியர்கள் கோடை காலத்தில் மட்டும் ஏற்காட்டிற்கு வந்து தங்கினர். 1845ஆம் ஆண்டு அருள்பணி குயோன் மக்கள் கட்டியிருந்த அந்த கோவிலை விலைக்கு வாங்கியார். கற்களாலும் மண்ணாலும் 3 அறைகள் கொண்ட அருள்பணியாளரின் இல்லம் கட்டப்பட்டது. அருகில் ஒரு கிணறும் தோண்டப்பட்டது. ஏற்காட்டில் ஐரோப்பியர், ஆங்கிலோ இந்தியர் மற்றும் வேலைக்காரர்கள் சேர்ந்து கிறிஸ்தவ சமூகம் வளர்ந்தது. 1866ஆம் ஆண்டு அருள்பணி கோடே ஏற்காடு பங்கின் முதல் பங்கு தந்தையாக பணியாற்ற தொடங்கினார். 1876ஆம் ஆண்டு ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தில் ஒரு படி அரிசி 2 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1880 டிசம்பர் முதல் நாளில் கோவில்மேடு ஆலயத்தில் பஞ்சம் காரணமாக சிலுவைப் பாதை நிறுவப்பட்டது. 1883ஆம் ஆண்டில் ஏற்காட்டில் 685 கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து வந்தனர். பஞ்சம் இருந்தாலும் செபத்தால் குணமானர்கள். 1895இல் குளுனி கன்னியர் சிறுமிகளுக்கான விடுதியும் நாசரேத்து பள்ளியும் தொடங்கினர். 1898இல் லாங்லிப்பேட்டையில் மக்கள் புனித அந்தோணியார் பக்தியால் புனிதருக்கு கோவில் கட்டப்பட்டது. மக்களும் புனிதரின் பரிந்துரையால் வாழுகிறார்கள். 1911இல் பிளேக் நோய் வந்தபோது மக்கள் புனித ஆரோக்கியநாதரிடம் நேர்ச்சி வைத்தனர். 1917இல் மான்போர்ட் சகோதரர்கள் ஏற்காட்டில் ஒரு கல்லூரியை தொடங்கி இறைபணி செய்கின்றனர். 1934இல் தூய்மை மிகு இதய ஆண்டவர் ஆலய கட்டுமானம் தொடங்கி 1936இல் முடிக்கப்பட்டது. 1930இல் சேலம் மறைமாவட்டம் உருவான போது ஏற்காடு அதன் கீழ் இணைக்கப்பட்டது. இன்றும் ஏற்காட்டில் பல துறவுச் சபைகள் வாழ்ந்து தங்கள் வாழ்வின் மூலம் நற்செய்தியை அறிவித்து மக்களுக்கு சேவை செய்து வருகிறவர்.